அவ என்னோட மகாராணி. காசிநாதனின் ஃபேமிலியை செக்யூரிட்டி உள்ளே அனுமதிக்காமல் போக உள்ளே எப்படி செல்வதென்று தெரியாமல் கிங் பேலஸிற்கு வெளியில் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு வந்து நின்ற காரில் இருந்து சிவன்யாவும் சித்தார்த்தும் இறங்கி வந்தார்கள். அவர்கள் காரில் இருந்து இறங்கியதும் அவர்களை சுற்றி 30க்கும் மேற்பட்ட பாடி கார்ட் சூழ்ந்து கொண்டு அவர்களை உள்ளே அழைத்து சென்றார்கள். தாத்தா தாத்தா அங்க பாருங்க, அது சிவன்யா தானே? அந்த கார்ட்ஸ் எதுக்கு இவங்க 2 பேருக்கும் இவ்ளோ பாதுகாப்பு கொடுக்கறாங்க? அதிதி, நல்லா தெரியுமா அது சிவன்யா தானா? தாத்தா, எனக்கு எப்படி அவளை தெரியாம போகும்? நிச்சயமா அது சிவன்யா தான். அவ பக்கத்துல நின்னது அந்த பிச்சைக்காரன் சித்தார்த் தானே? ஆனா அவங்க எப்படி இங்க? அவங்களோட கல்யாணம் இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதிதி, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நம்மனால ஈஸியா உள்ள போக முடியும். என்ன இருந்தாலும் சிவன்யா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ. நம்ம குடும்பத்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது நம்மள தடுக்கிறதுக்கு இங்க யாருக்கு உரிமை இருக்கு? இப்ப நான் உரிமையா போய் சண்டை போட போறேன், நீ என் பின்னால வா. அடடே, மறுபடியும் நீங்களா? உங்களதான் இங்க நிக்காதீங்கன்னு சொன்னேன்ல. வயசுல பெரியவரா இருக்காரே, மதிப்பு கொடுக்கலான்னு பார்த்தா விட மாட்டீங்களே. உங்களை இப்படி சொன்னாலும் புரியாது. செக்யூரிட்டி, இந்த குடும்பத்தை இங்க இருந்து அடிச்சு விரட்டுங்க. ஏய், யாருகிட்ட பேசுன்னு யோசிச்சு பேசு. நான் இங்க கல்யாணம் நடக்க போற பொண்ணோட தாத்தா. உள்ள என்னோட பேத்திக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஒழுங்கா மரியாதையா என்ன உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணு, இல்லனா உன்னோட வேலை போயிடும். என்ன தாத்தா, உன் மண்டை குழம்பி போச்சா? இங்க எவ்வளவு பெரிய ஆளோட கல்யாணம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? சரி, நீ சொல்ற மாதிரியே பொண்ணுக்கு நீ தாத்தானா இந்நேரத்துக்கு உன் கையில இன்விடேஷன் இருந்திருக்கணுமே. ஆனா உன் குடும்பத்துல உள்ள ஒருத்தர்கிட்ட கூட அது இல்ல. நீ சும்மா இங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்காத. உன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் நான் தான் பெரியப்பா, நான் தான் சித்தப்பா நீங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாதா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போறியா, இல்ல நானே உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளவா? தாத்தா, இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். அந்த சிவன்யாக்கு ரொம்ப திமிரு கூடி போச்சு. அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க வாங்க தாத்தா, வந்து கார்ல உட்காருங்க. அந்த சித்தார்த் சொன்னது உண்மைதான். ஒருவேளை அந்த இன்விடேஷனை நம்ம பிச்சு போடாம இருந்திருந்தா இன்னைக்கு உள்ள போயிருந்திருக்கலாம். உண்மையிலேயே அந்த செலிபிரிட்டி சித்தார்த்தா? அப்படின்னா சிவன்யா பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகளா? தாத்தா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு அந்த சித்தார்த்த பத்தி நல்லா தெரியும். திடீர்னு அவன் கிட்ட எங்க இருந்து இவ்ளோ பணம் வந்திருக்கும்? இதுக்கு பின்னால கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது. அந்த சித்தார்த் நம்ம எல்லார்கிட்டயும் ஏதோ மறைக்கிறான். கண்டிப்பா அவன் பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவனா தான் இருக்கணும். இல்லனா அவனுக்கு ஏதாவது லாட்டரி அடிச்சு திடீர்னு பணக்காரனா இருக்கணும். சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். நாம இப்ப வீட்டு கிளம்பி போறோம். அங்க போயிட்டு ஒரு பிளானை யோசி. ஆனா தாத்தா, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம நாம எப்படி இங்க இருந்து போறது? கூட்டத்தை பாத்தியா? நம்மளால உள்ள போக முடியும் நீ நினைக்கிறியா? ஒரு மீடியாக்காரங்களை கூட உள்ள அலோவ் பண்ணல. எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. நீ வா, நம்ம கிளம்பலாம். காசிநாதன் அதித்தியை கூட்டிக் கொண்டு வேகமாக அவரது காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினார். சித்தார்த்தும் சிவன்யாவும் அந்த பேலஸிற்குள் என்டர் ஆனதும் அசோக் வேகமாக ஓடி வந்து சித்தார்த்தை இறுக்கி அணைத்துக் கொண்டான். அசோக்கை பார்த்ததும் சிவன்யாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஹலோ தங்கச்சி, எப்படி இருக்க? தங்கச்சியா? நீங்க வேந்தன் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி தானே? நீங்க எப்படி இங்க? உங்களுக்கு எப்படி சித்தார்த்த தெரியும்? ஐயோ, இந்த லூஸ் பையன் எல்லாத்தையும் மறைக்கணும்னு சொன்னானே, நான் பாட்டுக்கு வளரிட்டேன். இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு வேற தெரியலையே. சித்தார்த், இவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? மை ஸ்வீட் பொண்டாட்டி, இப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க கழுத்துல நான் தாலி கட்டுற டைம் ஃபிளைட் பிடிச்சு போயிடும். அதனால முதல்ல தாலி கட்டிக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுவேனா. சித்தார்த், நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? உண்மையில நீங்க யாரு? இந்த பேலஸ், இங்க சுத்தி பண்ணிருக்க டெக்கரேஷன், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது சாதாரண ஒருத்தனால ஆஃபர் பண்ணக்கூடியது மாதிரி தெரியலையே. இது ரொம்ப பெரிய கிராண்ட் வெட்டிங் மாதிரி இருக்கு. இவ்ளோ பணம் உங்களுக்கு எது? சிவன்யா மிகவும் குழம்பி போய் சித்தார்த்திடம் கேள்வி கேட்க அவள் அருகில் சென்று அவளது கையை ஆதரவாக பிடித்துக் கொண்டான். இங்க பாரு சிவன்யா, உன்னோட புருஷன் எந்த தப்பும் பண்ணல. இப்போதைக்கு என்னால உன்கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நானே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். அது வரைக்கும் எதை பத்தியும் என்கிட்ட நீ கேள்வி கேட்காம இருக்கியா? ஆனா சித்தார்த். ஆனாவும் இல்ல ஊனாவும் இல்ல, எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். டே அசோக், என்னடா நின்னு பாத்துட்டு இருக்க? பியூட்டிஷியன் எங்க? கூப்பிட அவங்கள. என்னோட தேவதையை கூட்டிட்டு போய் இன்னும் அழகா மாத்த சொல்லு. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. யார் அங்கே? உடனே வந்து மகாராணியை அழைத்து செல்லுங்கள். அசோக் தனது தலையை தாழ்த்தி ஏதோ அரசரிடம் பேசுவது போல் பேச அதை பார்த்து சித்தார்த் சிரித்தான். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் பொண்டாட்டி எனக்கு மகாராணி தான். சிவன்யா, அங்க பாரு, பியூட்டிஷியன் வந்துட்டாங்க. நீ போய் ரெடியாகு, நான் பின்னாலேயே வரேன்.
சித்தார்த், எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. உள்ள போக பயமா இருக்கு. ப்ளீஸ் நீங்களும் வாங்கல. தங்கச்சி, இன்னைக்கு இந்த விழாவோட நாயகியே நீதான். நீயே இப்படி பயந்தா எப்படி? இங்க நீ சொடக்கு போட்டா வேலை செய்யறதுக்கு 100 பேர் உன்னை சுத்தி இருக்காங்க. நீ பயப்படாம உள்ள போ. நீங்க எல்லாரும் இன்னும் நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தங்கச்சி மாவை கூட்டிட்டு அவ ரூமுக்கு போங்க. அசோக் அப்படி சொன்னதும் அங்கு நின்று கொண்டிருந்த 4 பெண்களும் சிவன்யாவை கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றார்கள். என்ன அசோக், நான் சொன்னதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டியா? எதுவும் பிரச்சனை ஆகாதுல? எப்பா நல்லவனே, நான் முழுசா தூங்கி 3 நாள் ஆகுது. இந்த கிங் பேலஸ மாத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீ இருக்க பாத்தியா, ஏதோ சந்திரகாந்தா மாயாஜால சீரியல்ல வர மாதிரி இதுல இத்தனை ட்விஸ்ட் வைக்க சொல்ற. சத்தியமா சொல்றேன்டா, உன் கூட எல்லாம் அக்க போர் கூட்டுறதுக்கு பதிலா மார்க்கெட்ல கீரை வித்து பொழப்ப நடத்திப்பேன். அடடே, இது கூட நல்ல யோசனையா தானே இருக்கு. பேசாம 2 பேரும் அந்த பிசினஸ் பண்ணிடலாமா? எது, கீரை பிசினஸ் பண்ண போறியா? ஏன்பா ராசா, ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலேயே என்ன ரோட்ல உட்கார வச்சிருவ போலயே. அசோக் சித்தார்த்தை செல்லமாக முறைத்துக் கொண்டு அடிக்க போக, அப்பொழுது அவர்களுக்கு பின்னால் இங்க என்ன நடக்குது என்று ஒரு குரல் கேட்டது. எபிசோட் 52. இந்த ஸ்வீட் எல்லாருக்கும் பிடிக்கும். சித்தார்த்தும் அசோக்கும் பேசி விளையாடிக் கொண்டிருக்க, அப்பொழுது அவர்களுக்கு பின்னால் இருந்து இங்க என்ன நடக்குது என்று ஒரு குரல் கேட்டது. எவன் அவன்? அசோக் அப்படி சொல்லிவிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்க, அங்கு அவனை பார்த்து முறைத்தபடி சித்தார்த்தின் தாத்தா மிஸ்டர் வேந்தன் நின்று கொண்டிருந்தார். ஓ, பெரியயா நீங்களா? ஏன் இந்த இடத்துல வேற யாரை எதிர்பார்த்த? உனக்கு எந்த வேலையும் இல்லாத மாதிரி எதுக்கு இப்படி இங்க நின்னு லூசுத்தனமா வளரிட்டு இருக்க? இங்க கல்யாணம் நடக்க போதா இல்ல வேற எதுவும் நடக்க போதா? ஒழுங்கா போய் வேலைய பாரு. ஓகே ஓகே பெரியய்யா, கல்யாண வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உட்காருங்க. ஏன், அத அவன் வாயை திறந்து சொல்ல மாட்டானாமா? திருக்கு பயலே, எனக்கு என்ன நின்னுட்டு இருக்கியே, ஒழுங்கா அவரை வாங்கன்னு சொல்லுடா. அதான் அவரே வந்துட்டாரு, இல்ல அப்புறம் என்ன வாங்கன்னு வேற சொல்ல. நான் ரெடி ஆகணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வா, நம்ம போலாம். சித்தார்த் அவரை திரும்பி கூட பார்க்காமல் அசோக்கை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான். ஆஹா, ராஸ்கல் அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். சித்தார்த் அண்ணா, இன்னைக்கு உன்னோட இந்த தாத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னோட அம்மா உயிரோட இருந்திருந்தா அவளோட கால் தரையில பத்தி இருக்காது. அந்த அளவுக்கு அவ இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருப்பா. உன்னோட இந்த கல்யாண வாழ்க்கை நீ இழந்த எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு மீட்டு கொடுக்கட்டும். சித்தார்த் அசோக்கை அங்கிருந்து அழைத்துக் கொண்டு மணமகன் அறைக்குள் சென்றான். டேய், எவ்வளவு பெரிய மனுஷன், அவரே இறங்கி வந்து உன்கிட்ட பேச வராரு. அவர்கிட்ட வாங்கன்னு சொன்னா என்னடா, எதுக்கு இவ்ளோ ஈகோ பாக்குற? அசோக், நான் அவரை கூப்பிட்டதுக்கு காரணமே நீதான். நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவர் இப்ப இங்க நின்னுட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்ன எதுவும் பண்ண சொல்லாத. சரி சரி, எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஏற்கனவே உன் முகம் இஞ்சி தின்ன குரங்க மாதிரி தான் இருக்கு. இதுல இன்னும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டா அப்புறம் என்னோட தங்கச்சி பயந்து ஓடிடுவா. டேய், என்ன கிண்டலா? ஆமா ஆமா, அப்படியே இவனை கிண்டல் பண்ணிட்டாலும் சரி, அதை விடு. நான் பண்ண வேண்டிய ஏற்பாட பண்ணிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லு. மனமேடம் ஒண்ணுதான், ஆனா உங்க கல்யாணத்தை பார்க்க போற வியூவர்ஸ் 2ஆ பிரிச்சிருக்கேன். ஒரு பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் உன்னோட தாத்தாவுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய விஐபிஸ், இன்னொரு பக்கம் சிவன்யா ஃபேமிலியை சேர்ந்த சாதாரண ஆட்கள். அந்த விஐபிக்கு இவங்க இருக்கிறது தெரியாது, இவங்களுக்கு அவங்க இருக்கிறது தெரியாது. அவங்கள பொறுத்த அளவுக்கு இங்க 2 கல்யாணம் நடக்குது. ஒன்னு ஒரு ஆர்மி ஆபீசரோட கல்யாணம், இன்னொன்னு த கிரேட் வேந்தன் ஃபேமிலி வாரிசோட கல்யாணம். எப்படி ஐயாவோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தான். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இந்த மீடியாக்காரங்க யாருக்கும் ஒரு சின்ன போட்டோ கூட கிடைக்க கூடாது. இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு அதுக்கப்புறம் நிஜமாவே நான் கீரை விற்க வச்சிருவேன். பி கேர்ஃபுல். எப்பா நல்லவனே, அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. அதுக்கும் ஐயா ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். அதுபடி எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும். சரி, டைம் ஆகுது, நீ ரெடி ஆகு. நான் மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாடா, இங்க ஒரு கேட் தானே இருக்கு. சிவன்யாவோட ஃபேமிலியும் விஐபிஸும் ஒரே வழியா தானே வருவாங்க. அப்படி வந்தா ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிடாதா? டேய் மச்சான், இந்த அசோக பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இதை நான் யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் யோசிச்சு ஆல்ரெடி பிளான் போட்டு ஒரு 4-5 கார்ட்ஸை வெளியே நிறுத்தியிருக்கேன். ஆர்மி ஆபீசரோட மேரேஜ்க்கு வந்திருக்கவங்க பேக் சைடு டோர்னும், ஃப்ரண்ட்ல பெரிய பணக்காரங்களோட மேரேஜ் நடக்குது, அதனால சாதாரண ஆளுங்களை அந்த சைடு உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இந்த மேரேஜ் அட்டென்ட் பண்ற எல்லாரோட போனையுமே வாங்கி வைக்கிறதுக்கும் ஆள் போட்டுட்டேன். சோ போன்ல கூட உங்களை யாரும் போட்டோ எடுக்க முடியாது. அதனால நீ தைரியமா கிளம்பு. குட், நீயும் கொஞ்சம் மூளை தான் வச்சிருக்க போல. இப்போவாவது ஒத்துக்கிட்டியே. சரி கிளம்பு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அசோக் அந்த அறையில் இருந்து வெளியே வந்ததும் அவனை பார்ப்பதற்காக அந்த அறைக்கு வெளியில் சில கார்ட்ஸ் காத்திருந்தார்கள். என்ன பிரச்சனை?
ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க? பாஸ், நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். மீடியால இருந்து வந்தவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ட்ரோன் எல்லாம் பறக்க விடுறாங்க. நாங்களும் எவ்வளவுதான் முயற்சி பண்றது? நீங்க வந்து கொஞ்சம் என்னன்னு பாருங்க. அவ்வளவுதானே, இதோ வந்துடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அதோ அந்த ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க ஒரு 10 பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில எல்லாம் குட்டி குட்டி ஸ்வீட் பாக்ஸா இருக்கும். அதெல்லாம் எடுத்து என் பின்னாலே வாங்க. ஓகே பாஸ். ஏண்டா, இங்க என்ன நடக்குது? மீடியால உள்ள யாரும் போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு நம்ம பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க கேட்பாங்களா? இங்க நடக்கிற கல்யாணத்துல அவங்க ஒரு போட்டோ எடுத்தா கூட பல ஆயிரம் சம்பாதிச்சுடுவாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அவங்க வாயை மூட முடியும் நீ நினைக்கிற? டேய் லூசு பயலே, உனக்கு நம்ம அசோக் சாரை பத்தி தெரியாது. அவர் செம்ம கிளவர். இதுக்கு பின்னால கண்டிப்பா ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும். நீ பேசாம பெட்டியை தூக்கிட்டு வா. ஹலோ செல்ல குட்டீஸ், உங்க எல்லாரையும் நான் என் மனமாற வரவேற்கிறேன். எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் எங்க பாஸோட கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கீங்கன்னு. உங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போகணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்கு. பட் என்ன செய்ய, சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. சோ பாஸ் கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கே அவர் இன்டர்வியூ கொடுப்பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. இப்போ பாஸோட கல்யாணத்தை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் நான் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க ஆசைப்படுறேன். பாய்ஸ், அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாருக்கும் கொடுங்க பார்க்கலாம். சார், என்ன விளையாடுறீங்களா? இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்க தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோமா? ப்ளீஸ் சார், எங்களுக்கு ஒரே போட்டோ கிளிப் மட்டும் கிடைச்சா கூட போதும். அதை வச்சு நாங்க பொழப்ப ஓட்டிடுவோம். இப்படி எதுவுமே எடுக்காம சேனலுக்கு போனோம்னா அவங்க எங்களை காரி துப்பிடுவாங்க. என்ன செய்யறது? உங்களுக்கு ஒரு போட்டோ கிளிப் கொடுத்தா என் தலையே இங்க எடுத்துருவாங்களே. நீங்க முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க, மத்தத அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாய்ஸ், சீக்கிரமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அசோக் அப்படி சொன்னதும் எரிச்சலுடன் அந்த பாக்ஸை வாங்கி ஓபன் செய்து பார்த்தவர்களின் கண்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. சார், ஐ ஹோப் இந்த ஸ்வீட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வீட் பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன நான் சொல்றது கரெக்டா? அனைவரும் அப்படி ஆச்சரியப்படும் அளவிற்கு அசோக் என்ன ஸ்வீட் கொடுத்தான்? சித்தார்த் சிவன்யா திருமணம் அவர்கள் நினைத்தது போல நடந்ததா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து கேளுங்க ஹிடன் சிஇஓ உங்க குக்கு எஃப்எம்மில் மட்டும். எபிசோட் 53, கெட்டிமேளம் கெட்டிமேளம். அசோக் டிஸ்ட்ரிபியூட் செய்த ஸ்வீட் பாக்ஸை திறந்த மீடியாக்காரர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் தங்கள் வாயை பிளந்தார்கள். என்ன எல்லாருக்கும் ஸ்வீட் பிடிச்சிருக்கு தானே? சார், சான்ஸே இல்ல, எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஸ் என்னடா சொல்றாரு? உனக்கு ஏதாவது புரியுது? எல்லாரும் இப்படி வாயை பொளக்கிற அளவுக்கு அதுல அப்படி என்னடா ஸ்வீட் இருக்கு? எனக்கும் புரியலடா. சரி, ஒரு பாக்ஸ் எடு, நாமளும் ஓபன் பண்ணி பாப்போம். டேய், இதுல பால்கோவா இருக்குடா. இதுக்கு போயா இவனுங்க இப்படி வாயை பொளக்குறானுங்க? அட லூசு பயலே, பால்கோவாவை தூக்கிட்டு கீழே பாரு, அதுல ஒரு கட்டு பணம் இருக்கு. இப்ப தெரியுதா இவனுங்க எல்லாம் எதுக்கு இப்படி வாயை பொளக்குறானுங்கன்னு? பணத்தை பார்த்தா போனம் கூட வாயை பொளக்கணும் சும்மாவா சொன்னாங்க? பாரு எல்லாரும் எப்படி நிக்கிறானுங்கன்னு. சார், எங்களுக்கு இந்த ஸ்வீட் ஓகே தான். ஆனா ஒரு சின்ன டவுட், அது ஒண்ணுத்துக்காவது பதில் சொல்லுங்களேன். இங்க இருந்து ஒரு சின்ன நியூஸ் கூட வெளியே போகாது. அப்படின்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சார், போட்டோ தானே போக கூடாது. அட்லீஸ்ட் இந்த கல்யாணம் எப்படி நடக்குது, இங்க என்ன ஸ்பெஷல்னாவது எழுதிக்கிறோமே. அப்புறம் சார், நாங்க ஒன்னு கேள்விப்பட்டோம். இந்த கல்யாணம் ரொம்ப சீக்கிரட்டா நடக்கிறதுக்கு காரணம் கல்யாண பொண்ணுக்கு ஏற்கனவே 4 வயசுல ஒரு குழந்தையே இருக்காமே. குழந்தை இருக்கிற பொண்ணை எதுக்கு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் கல்யாணம் பண்ணிக்கணும்? பாத்தீங்களா, என்னதான் ஸ்வீட் கொடுத்தாலும் நீங்க உங்களோட புத்தியை காட்ட ஆரம்பிக்கிறீங்க. நீங்க பாருங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்களுக்கு குழந்தை இருக்கு. ஆனா அந்த குழந்தை அவரோட குழந்தை தான். கிட்டத்தட்ட அவங்க 5 வருஷமா ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது அவங்க ஃபேமிலிக்காக நடக்கிற அபிஷியல் மேரேஜ். ஆல்ரெடி அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத பத்தி எல்லாம் நான் வெளியில சொல்லக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன். ஆனா இதெல்லாம் யாராவது பேப்பர்லயே எழுதிடக்கூடாது. சப்போஸ் எழுதுனீங்கன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? ஷியோர் சார், கண்டிப்பா நாங்க எதையும் எழுத மாட்டோம். நாளைக்கு நியூஸ்ல கல்யாணத்துல என்ன ஸ்பெஷல்னு மட்டும்தான் சொல்லுவோம். அப்புறம் ஸ்வீட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே, எல்லாரும் இந்த ஸ்வீட் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப கிளம்புங்க, பை. அசோக் அப்படி சொன்னதும் அங்கிருந்த மீடியாக்காரர்கள் அனைவரும் இருந்த இடம் தெரியாமல் கிளம்பி சென்றார்கள். சிவன்யா அழகாக மணக்கோலத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு கண்ணாடி முன்பு உட்கார்ந்திருந்தாள். இந்த பொண்ணு செம்ம லக்கி பாரு. அந்த பொண்ணு போட்டிருக்க டிரெஸ் வேர்ல்ட் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனரால உருவாக்கப்பட்டது. அவ போட்டிருக்க ஜுவல்ஸும் அதே மாதிரிதான் வேர்ல்ட் பெஸ்ட் ஜுவல் டிசைனர் நிவேதிதா டிசைன் பண்ணது. ஏற்கனவே இந்த பொண்ணு தேவதை மாதிரி அழகா இருக்கா. இதெல்லாம் போட்டதும் இன்னும் அழகா தெரியறா. நிஜமாவே இந்த பொண்ணு செம்ம அழகா இருக்கா. பார்க்கும்போது பொறாமையா இருக்கு.
அவ கழுத்துல இருக்கிற நெக்லஸ பாரு, எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா நம்மளும் இந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பையனா பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும். அவர்கள் பேசிக்கொண்டது சிவன்யாவின் காதில் கேட்க சிவன்யா இன்னும் குழம்பி போனாள். ஹே பார்ட்டிஸ், சாரி பியூட்டிஸ், என்னோட தங்கச்சிமா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு எதுக்குமா இப்படி மறைக்கிற? விட்டா பார்வையாலேயே எரிச்சிடுவ போலயே. டேய், அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சிவன்யா ரெடி ஆயிட்டாளா இல்லையா? அச்சோ, எங்கடா இந்த கிரகத்தை காணுமேன்னு யோசிச்சேன். வந்துட்டானா? எப்பா ராசா, உன் பொண்டாட்டி கிளம்பியாச்சு. நீ முதல்ல போய் மணவரையில உக்காரு, அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிட்டு வரேன். டேய், எங்கடா அவளை வெளியில வர சொல்லு. ஒரு தடவை அவளை பார்த்துட்டு போறேனே. டேய், காலம் போற நீ தானே அவளை பார்க்க போற. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 minutes தான் இருக்கு. இப்போ போய் நீ உக்காந்தாதான் அந்த ஐயர் வாய்க்குள்ள வராத வார்த்தையெல்லாம் சொல்லி முடிக்க முடியும். சீக்கிரம் கிளம்பு. எனக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிட்டே போகுது. என் கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். புது மாப்பிள்ள என்ன கவனிக்கிறது இருக்கட்டும், இப்போ வேஷ்டி கொஞ்சம் இறங்கி இருக்கு, அதை கவனிங்க. என்ன வேஷ்டி இறங்கி இருக்கா? எங்க, எந்த பக்கம்? சித்தார்த் திரும்பி திரும்பி தன்னை தானே பார்த்து கொண்டிருக்க அதை பார்த்த அசோக் சிரித்தான். டேய் மச்சான் இருடா, அதுக்கு தானே இந்த அசோக் இருக்கான். இரு, நான் வந்து சரி பண்றேன். டேய் சீக்கிரமாடா, பாரு அங்க கூப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. பெர்ஃபெக்ட். இப்ப வா, மணமேடைக்கு போலாம். சித்தார்த் மணமேடையில் சென்று உட்கார அனைவரும் மாப்பிள்ளையை பார்த்தார்கள். சித்தார்த்திற்கு ஒரு புறம் அவனது தாத்தாவும் மறுபுறம் சிவன்யாவின் பெற்றோர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அருகில் தீக்ஷியும் நின்று கொண்டிருந்தாள். ஹாய் பாட்டி, டாடி வந்துட்டாரு, நான் டாடி கிட்ட போவா? தீக்ஷி குட்டி, டாடிக்கும் மம்மிக்கும் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. நீ அங்க போக கூடாது. அவங்க கல்யாணம் முடியற வரைக்கும் நீ பாட்டி கூடவே இரு, ஓகேவா? பாட்டி ப்ளீஸ், நான் டாடி கிட்ட போறேனே. தீக்ஷி குட்டி, நீ சமத்து பொண்ணு இல்ல, தாத்தா சொன்னா கேட்டுப்பதானே. கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் மம்மியே உன்னை வந்து கூட்டிட்டு போவா, ஓகேவா? ஓகே. இது யாரு? நம்ம சிவன்யாவா? இவ்ளோ அழகா இருக்கா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கா. இவளை பார்த்தா யாரும் 4 வயசு குழந்தைக்கு அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளையும் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம அழகா தான் இருக்காரு. ஆர்மில ஏதோ லோ போஸ்டிங்ல வேலை பாக்குறான்னு சொல்லிக்கிறாங்க. லோ லெவல் போஸ்ட்ல இருக்கிறவன் எப்படி இந்த கிங் பேலஸ்ல கல்யாணம் வைக்கிறான்? சிவன்யா போட்டிருக்க ஜுவல்ஸ் இருந்து சாரி வரைக்கும் எல்லாமே காஸ்ட்லியா தெரியுது. மாப்பிள்ள சிட்டில இருந்து வந்தவர், அதனால எதை எப்படி சூஸ் பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியும். பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கு, ஆனா எதுவும் அந்த அளவுக்கு காஸ்ட்லி இல்ல. 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க. ஒரு போட்டோ எடுத்து அக்கம் பக்கத்துல காட்டலான்னு பார்த்தா போனை உள்ள அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு நம்ம கிட்ட போனை வாங்கினாங்க? நம்மள எதுக்கு பின்கேட் வழியா உள்ள கூட்டிட்டு வந்தாங்க? உனக்கு இது தெரியாதா? இதே பேலஸ்ல பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பையனோட கல்யாணமும் நடக்குதாம். அவங்களோட பாதுகாப்பு கருதிதான் உள்ள யாருக்கும் போன் அலோ பண்ணல. நம்மள கூட அதனாலதான் பின்கேட் வழியா போக சொன்னாங்க. வந்திருந்த அனைவரும் அவரவர்களுக்கு தோன்றியதை பேசிக் கொண்டிருக்க கெட்டிமேளம் என்று ஐயர் சொல்ல சித்தார்த் சிவன்யாவின் கழுத்தில் இனி இவள் தனக்கானவள் என்பதற்கான அடையாளத்தை சூட்டினான். எபிசோட் 54. பாலும் பழமும் எடுத்துட்டு வரேன். சிவன்யாவின் கழுத்தில் சித்தார்த் தாலியை கட்டியதும் சிவன்யாவின் கண்களில் தன்னையும் அறியாமல் கண்ணீர் வழிந்தது. அவளுக்கு மட்டுமல்ல, சிவன்யாவின் பெற்றோர் கண்ணிலும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஃபைனலி என் மச்சான் அபிஷியலா ஃபேமிலி மேன் ஆயிட்டான். திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் கையில் கிஃப்டுடன் மணமக்களை ஆசீர்வதிப்பதற்காக மேலே வரப்போக அசோக் வேகமாக சென்று அவர்களை தடுத்தான். நீங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் ஒரு கிராண்டான விருந்து ரெடியா இருக்கு. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. பாஸ் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு கிளம்புறாரு. யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். உங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க. என்ன மீட்டிங்கா? உங்க பாஸ் கல்யாணம் அன்னைக்கு கூட மீட்டிங் அட்டெண்ட் பண்றாரா? நாங்க ஆசையா கொண்டு வந்த கிஃப்ட் கூட அவர்னால வாங்க முடியாதா? என்னாச்சு? இங்க என்ன சத்தம்? இல்ல பெரியய்யா, பாஸ் உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அதனால இங்க கொடுக்கிற கிஃப்ட்ஸ் எல்லாம் அவரால் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட அன்பு எங்களுக்கு புரியுது. என் கஷ்டத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அவனோட தாத்தாவான என்கிட்டயே அவனுக்கு நின்று பேச நேரம் இல்ல. அவனோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க. மிஸ்டர் வேந்தன், நீங்க போய் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நாங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல கேட்டுட்டோம். இட்ஸ் ஓகே. அவருக்கு பதிலா இந்த கிஃப்ட நீங்க வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்க எல்லாரோட கிஃப்டையும் நானே வாங்கிக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க. வந்திருந்த பிசினஸ் மேன்கள் அனைவரும் அவரிடம் கிஃப்டை கொடுத்துவிட்டு சாப்பிட சென்றார்கள்.
மிகவும் கிராண்டாக நடந்த திருமணத்தை பார்த்து வாசுகியும் ராஜேந்திரனும் குழப்பத்துடன் தங்களுக்கு தோன்றிய சந்தேகத்தை யாரிடம் கேட்கலாம் என்று நின்று கொண்டிருந்தார்கள். என்ன அங்கிள், ஏன் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க? பொண்ணு மாப்பிள்ள ஆர்த்தி எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போகலையா? சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆச்சு. தம்பி, ஒரு நிமிஷம். எங்களுக்கு ஒரு சந்தேகம், உங்ககிட்ட கேட்கலாமா? உங்களுக்கு என்ன சந்தேகம்னு எனக்கு தெளிவா புரியுது. ஆனா அதுக்கு பதில் சொல்ற நிலைமையில நான் இல்ல. ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, இன்னையில இருந்து உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. உங்களுடைய எல்லா கேள்விக்கான பதிலும் சித்தார்த் கிட்ட இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவன் கிட்ட இத பத்தி எதுவும் கேட்காதீங்க. அவனே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான். நீங்க இங்க நடந்த எதையும் கண்டுக்காத மாதிரி இருங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. தம்பி, எங்க பொண்ணு ஏற்கனவே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. மறுபடியும் அவளுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. உங்க கவலை நியாயமானதுதான். ஆனா அதை பத்தி இப்ப தேவையில்லாததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்க பொண்ணு யார் கைக்கு சேரணுமோ அவங்க கைக்கு போயிட்டா. இனிமே அவ சந்தோஷமா இருப்பா. அதோ அங்க நிக்கிறாரு பாத்தீங்களா, அவர் தான் சித்தார்த்தோட தாத்தா. இதுக்கு மேல அவனை பத்தி எந்த டீட்டெயிலும் என்னால சொல்ல முடியாது. என்ன நம்புங்கம்மா, சிவன்யாவோட கஷ்டம் எல்லாம் இன்னையோட விட்டு போயிடுச்சு. இனிமே அவன் முகத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். சரி, டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. அப்புறம் உங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தனியா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு மேடைக்கு வரும்போதே சந்தேகமா தான் இருந்துச்சு. இப்போதைக்கு சித்தார்த் அவரை பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நாங்க அவரை நம்புறோம். அவர்கிட்ட இதை பத்தி நாங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ்பா. சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அசோக் அங்கிருந்து சென்றதும் ராஜேந்திரனும் வாசுகியும் தீக்ஷியை கூட்டிக் கொண்டு வேகமாக அவர்களது வீட்டிற்கு சென்றார்கள். அவர்கள் வந்த அரை மணி நேரத்திலேயே சித்தார்த்தும் சிவன்யாவும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். வாசுகி, சீக்கிரம் ஆர்த்தி தத்தை எடுத்துட்டு வாமா, பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. இதோ வந்துட்டாங்க. டாடியும் மம்மியும் வந்துட்டாங்க. தாத்தா, நான் இப்பவாவது மம்மி டாடி கிட்ட போகவா? தீக்ஷி குட்டி, தாராளமா இனி நீ உன் மம்மி கிட்ட போகலாம். ஹை ஜாலி மம்மி. தீக்ஷி கத்திக்கொண்டே அவர்கள் இருவரையும் நோக்கி ஓட சித்தார்த் வேகமாக சென்று தனது மகளை தூக்கி முத்தம் கொஞ்சினான். ஹலோ மை டியர் லிட்டில் பிரின்சஸ். டாடி கிட்ட சொல்லாமே நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. டாடி, நான் அங்கேயே உங்ககிட்ட வரேன்னு தானே சொன்னேன். பாட்டியும் தாத்தாவும் தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஃபைனலா என்னோட மம்மியும் பாட்டி மாதிரியே செயின் போட்டிருக்காங்க. ஹையா ஜாலி ஜாலி. தீக்ஷி குட்டி, நீ கீழே இறங்கு. அப்பாக்கும் அம்மாக்கும் ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டு போகணும். பரவாயில்ல ஆண்டி, தீக்ஷி என்கிட்டயே இருக்கட்டும். நீங்க எங்க 3 பேருக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுங்க. சரிங்க மாப்ள. வாசுகி வாய் நிறைய மாப்பிள்ளை என்று சித்தார்த்தை கூப்பிட்டதும் அவன் ஆச்சரியத்தோடு வாசுகியை பார்த்தான். வாசுகி, இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளைக்கு கிடைச்ச கிஃப்ட்லயே ரொம்ப பெரிய கிஃப்ட்னா நீ அவரை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதுதான் நினைக்கிறேன். பாரு எப்படி இன்ப அதிர்ச்சியில நிக்கிறாருன்னு. ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன கிண்டல் பண்ணலனா உங்களுக்கு தூக்கமே வராதே. இதுக்கு முன்னால அவர் யாரோ, இப்போ அவர் என் பொண்ணுக்கு புருஷன். இனி நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதானே ஆகணும். எப்படியோ இனியாவது ஒரு நல்ல மாமியாரா நடந்துகிட்டா சந்தோஷம்தான். வாயை பார்த்துட்டு நிக்காம சீக்கிரம் ஆர்த்தி எடு. அவங்க 2 பேரும் உள்ள வரட்டும். வாசுகி ஆரத்தி எடுத்து முடிக்க மூவரும் உள்ளே சென்றார்கள். சிவன்யா, மாப்பிள்ளையோட சேர்ந்து உட்காருமா. நான் போய் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு பாலும் பழமும் எடுத்துட்டு வரேன். அம்மா, அதெல்லாம் எதுவும் வேணாம். சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்கு. அடியே, இது ஒன்னும் உனக்கு சாப்பிடுறதுக்காக கொடுக்கறது இல்ல. இது சம்பிரதாயம், கொடுத்துதான் ஆகணும். நான் எடுத்துட்டு வரேன், கொஞ்சமா சாப்பிடு. ஆண்டி, அவளுக்கு பிடிக்கலனா விட்டுடுங்க. ஏன் அவளை ஃபோர்ஸ் பண்றீங்க? மாப்பிள்ள, இப்படி எல்லாம் அவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் விடாதீங்க. அப்புறம் பின்னால நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும். ஆமா மாப்பிள்ள, அவளே அவ வாயால ஒத்துக்கிட்டா பாருங்க. முதல்ல புது பொண்டாட்டியே அவங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டணும்னு வைங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் என்ன மாதிரி தலையாட்டிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதுதான். என்ன வாசுகி? என்ன ஆண்டி, சொல்லுங்க. நான் சும்மா இருந்தாலும் நீங்க என்ன இருக்க விட மாட்டீங்களா? என்கிட்ட 2 வாங்கினாதான் உங்களுக்கு பொழுது போகும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள இருக்கிறதுனால சும்மா விடுறேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் பாலும் பழமும் எடுத்துட்டு வந்துடுறேன். வாசுகி சற்று நேரத்தில் பாலும் பழமும் கொண்டு வந்து ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஊட்ட சொல்ல சிவன்யா பால் கிளாஸை கையில் வைத்துக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். என்னடி பாத்துட்டு இருக்க? அவருக்கு கூட. சிவன்யா ஒருவித வெட்கத்துடன் நிமிர முடியாமல் கைகளை பிசைந்து கொண்டிருக்க அதை உணர்ந்த சித்தார்த் அவளது கையை பிடித்து அவனே அதிலிருந்த பாலை குடித்தான். அப்புறம் மாப்ள, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது வாசுகி சித்தார்த்திடம் அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போகிறார்? இவர்களது திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்குமா? எபிசோட் 55. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ஆண்டி, ஏன் தயங்குறீங்க? என்கிட்ட அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்?
மாப்ள, உங்களை பத்தி நான் எதுவும் கேட்க போறதில்ல. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க. ஆனா இனி நீங்க ஹோட்டல்ல தங்காதீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல தங்கினா அது நல்லா இருக்காது. அதனால இனிமே நீங்க சிவன்யா ரூம்லயே தங்கிக்கோங்க. வாசுகி அப்படி சொன்னதும் சிவன்யா அதிர்ந்து போனாள். அம்மா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? இப்ப எதுக்குடி கோவப்படுற? நான் கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க, நான் தப்பா ஏதாவது சொன்னேன்னா? சிவன்யா, என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில உங்க அம்மா இன்னைக்குதான் நல்ல விஷயம் பேசியிருக்கா. அம்மாடி சிவன்யா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா? ஏற்கனவே உன்னோட தாத்தா குடும்பம் நம்மள ஒரு மாதிரியா தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தா இதையும் ஒரு நாடகம்னு சொல்லிடுவானுங்க. அதனால இனிமே மாப்பிள்ள உன் கூடவே தங்கட்டும். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடி. நீ அவரை விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் அவரு உன் கூட தங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சிவன்யா, இந்த கல்யாணத்துல எனக்கு தெரியாம நீ எதையாவது மறைக்கிறியா என்ன? வாசுகி அப்படி கேட்டதும் சிவன்யாவும் சித்தார்த்தும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். டாடி, இனிமே நீங்களும் எங்க கூடயே தங்குங்க. நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஹாப்பியா இருக்கலாம். ப்ளீஸ் டாடி. ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி சிவன்யா உங்ககிட்ட இருந்து எதுவும் மறைக்கல. இப்ப என்ன, நான் இங்கேயே தூங்கணும் அவ்வளவுதானே? நான் இன்னைக்கே ஹோட்டல்ல வெக்கேட் பண்ணிட்டு வந்துடுறேன். சிவன்யா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல தானே? அது நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன இப்ப என்ன சொன்னீங்க? அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன். தீக்ஷி குட்டி, டாடி அப்படிதானே சொன்னேன்? ஆமா மம்மி, டாடி அப்படிதான் சொன்னாங்க. தீக்ஷி சித்தார்த்துடன் சேர்ந்து கொண்டு ஜால்ரா தட்டுவதை பார்த்த ராஜேந்திரனும் வாசுகியும் சத்தமில்லாமல் சிரித்தார்கள். சரி அங்கிள், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு அப்படியே ஹோட்டலையும் வெக்கேட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன மாப்ள, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள நீங்க வெளியே போகணுமா? இல்ல அங்கிள், ரொம்ப முக்கியமான வேலை, நான் போயே ஆகணும், அதனால தான் போறேன். ப்ளீஸ் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி மாப்ள, நீங்க போயிட்டு வாங்க. ஆனா சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா நைட்டு சில சடங்கு எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன, நைட்டு சடங்கு பண்ணணுமா? என்ன அங்கிள், என்ன சடங்கு? அது வந்து மாப்ள, நான் எப்படி உங்ககிட்ட இத சொல்றது? நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கே புரியும். அங்கிள், உங்களுக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட சொல்ல தயங்குறீங்க? ஆண்டி, அங்கிள் என்ன சொல்றாங்க? ஐயோ, அவரே தயங்குற விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? போங்க மாப்ள. வாசுகி சித்தார்த்திடம் பேசிவிட்டு வெட்கத்துடன் அங்கிருந்து கிச்சனுக்குள் ஓடினார். இப்ப என்ன கேட்டேன்னு ஆண்டி இப்படி வைக்கப்பட்டுட்டு போறாங்க? சிவன்யா, உனக்கு ஏதாவது தெரியுமா? 2 பேரும் ஏன் அப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு எனக்கும் புரியல. என்ன சடங்கா இருந்தாலும் நான் வந்து பாத்துக்கிறேன். அங்கிள், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அது என்ன சடங்கா இருந்தாலும் சரி, நான் பர்ஃபெக்டா பண்ணுவேன். அச்சோ, போங்க மாப்ள, என்கிட்ட போய் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அங்கிளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாரு? சரி, எதா இருந்தாலும் வந்து கேட்போம். சிவன்யா பாய். தீக்ஷி குட்டி, டாடிக்கு பாய் சொல்லுங்க. பாய் டாடி, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே மை பிரின்சஸ். அனைவரிடமும் சொல்லிவிட்டு சித்தார்த் வெளியில் நின்று கொண்டிருந்த தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். ஐயோ, ஆமா, நிமிர கூட முடியலையே. நல்லா புடிச்சுக்கிச்சு. என் வயசுல உள்ளவன் எல்லாம் அவன் ஃபிகர் பின்னாடி சுத்திக்கிட்டு திரிகிறான். என் பொழப்பு இந்த கிஃப்ட் பாக்ஸோட போகுது. இதையெல்லாம் இப்போ எங்க கொண்டு போறது? பெரியவர்கிட்ட கொண்டு போனா பேரங்கிட்ட கொடுக்க சொல்லுவாரு. பேரங்கிட்ட கொண்டு போனா அவரு சார்பா வந்த கிஃப்ட அவர்கிட்டயே கொடுன்னு சொல்லுவான். இவங்க 2 பேர்கிட்டயும் மாட்டிட்டு என் பொழப்பு தான் சரியா சிரிக்குது. அசோக் புலம்பிக் கொண்டிருக்கும் போதே அவனது செல்போன் அழைத்தது. இந்த நேரத்துல எவன் என்ன கூப்பிடுறான்னு தெரியலையே. அசோக் புலம்பிக் கொண்டே தனது போனை எடுத்து பார்க்க அதில் சித்தார்த்தின் எண் இருந்தது. இப்பதான் கல்யாணம் பண்ணி அனுப்புனேன், அதுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு போன் அடிக்கிறான்னு தெரியலையே. இவன் போன் பண்ணாலே எனக்குள்ள பூகமா வந்து போகுது. சரி, என்னன்னு கேப்போம். சொல்லுடா மச்சான், இப்ப என்னடா பிரச்சனை? டேய், எனக்கு ஒரு டவுட்டு, அது என்னன்னு சொல்றியா? உனக்கு வர டவுட் எல்லாம் ரொம்ப அபாயமானதா இருக்குமே. சரி, என்ன டவுட்டு? நான் வீட்ல இருந்து கிளம்புனா அப்ப அங்கிள் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க, நைட்டு சடங்கு இருக்குன்னு சொன்னாரு. சரிதான், கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இதுல உனக்கு என்ன டவுட்டு? எனக்கு அதுதான்டா டவுட்டு. என்ன சடங்குன்னு கேட்டா அவர் வெக்கப்பட்டுட்டு போங்க மாப்பிள்ளன்னு சொல்றாரு. சரி, நான் ஆண்டி கிட்ட கேட்டா அவங்களும் வெக்கப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. அடே நல்லவனே, ஒரு மாமியார் மாமனார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா நீ கேட்டிருக்க? அது சரி, வேற எதுவும் வளரி வச்சிடலையே. ஏண்டா, ஏதாவது கேட்க கூடாதது கேட்டுட்டனா? வேற எதுவும்லாம் வளரல. அது என்ன சடங்கா இருந்தாலும் சரி, நான் பர்ஃபெக்டா பண்ணுவேன்னு மட்டும் சொன்னேன். ஏண்டா தப்பா?
சித்தார்த் சொன்னதை கேட்ட அசோக் சிரிப்பை அடக்க முடியாமல் கிஃப்ட் பாக்ஸை கீழே போட்டுவிட்டு சிரித்தான். டேய் இப்ப நான் என்ன கேட்டேன் நீ சிரிச்சிட்டு இருக்க? அவனை வந்தேன்னு வை, எலும்பு உடைச்சிருவான் பாத்துக்க. அடே ஏற்கனவே உன் கல்யாண வேலையை பார்த்து எலும்பெல்லாம் உடைஞ்சுதான் கிடக்குது. புதுசா இங்க நீ உடைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஏண்டா நிஜமாவே நீ அப்படிதான் அவர்கிட்ட சொன்னியா? ஆமாடா அப்படிதான் சொன்னேன். ஏன் அதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? டேய் நீ 5 வருஷம் வெளியே போனதுல வளர்ந்திருப்பேன்னு பார்த்தேன். இன்னும் இப்படியே பால்வாடியா இருக்கியாடா? நிஜமாவே அந்த குழந்தைக்கு நீதான் அப்பாவா? டேய் நான் உன்ன கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேட்பியா? ஒழுங்கா மரியாதையா என்னன்னு சொல்லு. டேய் மச்சான், நைட்டு சடங்குன்னா இரு பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பாத்துக்கிறேன். நல்ல வேலை யாரும் இல்ல. டேய் நைட் சடங்குனா ஃபர்ஸ்ட் நைட்னு அர்த்தம். அவர்கிட்ட போய் நல்லா பண்ணுவேன்னு சொல்லி இருக்க பாத்தியா? அங்க நிக்கிறடா நீ. அசோக் அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் விழுந்து விழுந்து சிரித்தான். என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா? ஓ இதை எப்படி யோசிக்காம போன? அட கடவுளே, நான் அங்கிள் கிட்ட வேற இப்படி சொல்லிட்டேனே. அவர் என்னை என்ன நினைப்பாரு? என்ன யோசிக்கலையா? அடே நீதான் அதை 5 வருஷத்துக்கு முன்னாலேயே பர்ஃபெக்டா பண்ணிட்டியே. அதோட விளைவுனால தானே ஒன்னு டாடி டாடின்னு சுத்தி வருது மச்சான். என்ஜாய். எபிசோட் 56. உனக்கு பேபி இருக்கா? டே அசோக், என்னை பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? நான் வேற அங்கிள் கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு திரும்பி அந்த வீட்டுக்கு போகவே வெக்கமா இருக்குடா. சாருக்கு எதனால இப்ப வெக்கம்? உன்னோட மாமனார் கிட்ட அந்த மாதிரி சொன்னதுனாலயா? இல்ல இது கூட தெரியாம இருக்கான்னு உன் மாமனார் உனக்கு கேவலமா நினைப்பாருனா? டேய் இருக்கிற டென்ஷன்ல உத வாங்கிறாத. ஒழுங்கா எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. டேய் இதுக்கு போய் நான் என்னடா வழி சொல்ல முடியும்? அதான் உன் மானம் பறந்துருச்சே, இனி என்ன? சரி கண்டதை போட்டு யோசிக்காம கேஷுவலா வீட்டுக்கு போ. அவர் என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பாரேடா. இல்லன்னு நான் பொய் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா நினைச்சிருப்பாரு. அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்ற? இதே யோசிச்சுட்டு இருக்காம வந்த வேலையை முடிச்சுட்டு வேகமா வீட்டுக்கு திரும்பி போற வழியை பாரு. உன்னை எல்லாம் ஒரு மனுஷனை மதிச்சு உனக்கு ஃபோன் பண்ண பாத்தியா? என்ன அடிக்கணும் வச்சு தொலை. நானே என்னோட ப்ராப்ளத்தை பாத்துக்கிறேன். சரிடா மச்சான், கோச்சுக்காத. அப்புறம் மச்சான் வெல் ப்ரிப்பேர்டா போ. பை. டேய் ஹலோ ஹலோ, ஃபோன் வச்சிட்டியா? அவன நேரில் சிக்காமையா போயிடுவ. அன்னைக்கு பாத்துக்கிறேன் உன்னை. அசோக்கிடம் பேசிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு அவுட்டரில் இருக்கும் ஒரு காட்டேஜிற்கு சென்றான். காட்டேஜ் முன்பு தனது காரை நிறுத்தியவன் அவனது முகத்தில் மாஸ்கை போட்டுக்கொண்டு அதற்குள் சென்றான். ஹலோ ஆஃபீஸர், எப்படி இருக்கீங்க? ஐம் குட். சாரி மிஸ்டர் சித்தார்த், உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். அதனால தான் எமர்ஜென்சியா உங்களுக்கு கால் பண்ணேன். இதோ இந்த ஃபைலை பாருங்க. இது நீங்க பண்ணிட்டு இருக்க சீக்ரெட் மிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆஃபீஸர். இந்த ஃபைல் நிச்சயமா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரமே இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஐ பிலீவ் யூ. சீக்கிரமே முடிச்சுட்டு நீங்க நம்ம ஆர்மிக்கு திரும்புவீங்கன்னு நம்புறேன். வந்த உடனே சொல்லியிருக்கணும், டென்ஷன்ல மறந்துட்டேன். ஹாப்பி மேரிட் லைஃப். இன்னைக்கு நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க கிளம்பலாம். கண்டிப்பா இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியும். தேங்க்யூ ஆஃபீஸர், நான் கிளம்புறேன். அவரிடம் பேசிவிட்டு வெளியில் வந்த சித்தார்த் தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து செல்ல, அப்பொழுது அவன் வரும் வழியில் ஜுவல் டிசைனர் நிவேதிதாவின் ஜுவல் ஷாப் ஒன்று கண்ணில் பட்டது. நிவேதிதாவோட ஜுவல் ஷாப் மாதிரி இருக்கு. தீக்ஷிக்கு நாம இதுவரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்ல. அவளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போலாம். ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஸ்டோர். என்ன பார்க்கணும் சார்? ஹலோ, 4 வயசு பாப்பாக்கு ஜுவல் பார்க்கணும். சார் எந்த மாதிரி ஜுவல் பாக்குறீங்க? எந்த மாதிரினா புரியல. இல்ல சார், கம்மல், மோதிரம், செயின் இந்த மாதிரி என்ன பார்க்கணும்னு கேக்குறேன். பிரேஸ்லெட் மாதிரி ஏதாவது காட்டுறீங்களா? கண்டிப்பா சார், இப்ப நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. சார் நீங்க பாக்குற இந்த டிசைன் எல்லாம் கோல்ட்ல இருக்கு, சில்வர்ல கூட இருக்கு. அதையும் பாக்குறீங்களா? அதோ 3rd ரோல 2nd ஒன் இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. அதை காட்டுங்க. சார் அது பிளாட்டினம் வித் டைமண்ட்ல செஞ்சது, ரொம்ப காஸ்ட்லி. உங்களால அதை வாங்க முடியுமா? அந்த சேல்ஸ் கேர்ளின் கேள்வி சித்தார்த்துக்குள் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் அமைதியாக அவளை பார்த்து சிரித்தான். அதை வாங்க முடியும்ன்றதால தான் காட்ட சொல்றேன். நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் செய்யுங்க. சார் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டு அப்புறம் வாங்கலன்னா எங்களுக்கு தான் பிரச்சனையாகும். ஏன்னா காஸ்ட்லியான பொருள் எடுக்கும்போது ஏதாவது ஒன்று ஆயிட்டா எங்களால எதுவும் பண்ண முடியாது. ப்ளீஸ் எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா அதை வாங்குற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? இதை வாங்கறதுக்கு உங்க ஷாப்க்கு நான் ஃபிளைட்ல தான் வரணுமா? இப்படிதான் கஸ்டமர் கிட்ட நடந்துப்பீங்களா? சித்தார்த் அந்த பெண்ணிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நிவேதிதா உள்ளே வந்தாள்.
என்னாச்சு? இங்க என்ன பிரச்சனை? ஏய் புது மாப்பிள, உன்னை தேடி நான் மஹாலுக்கு போனா அதுக்குள்ள உன்னோட பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்பிட்ட. அது சரி, புது மாப்பிளைக்கு என்னோட ஸ்டோர்ஸ்ல என்ன வேலை? நிவேதிதா சித்தார்த்திடம் பேசியதை பார்த்ததும் அந்த சேல்ஸ் கேர்ளின் முகம் மாறியது. சாரி சார், உங்களுக்கு மேடம் தெரியும்னு எனக்கு முன்னாலேயே தெரியாது. ஏன் முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ரெஸ்பெக்ட் கொடுத்திருப்பீங்களா? இங்க பாருங்க, ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண கத்துக்கோங்க. சித்தார்த், அப்ப இந்த பொண்ணு உன்கிட்ட ஏதாவது மரியாதை குறைவா நடந்துட்டாளா? நத்திங் சீரியஸ், ஜஸ்ட் பேசிட்டு இருந்தோம். ஓ அதுவா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதான் மஹால்ல இருந்து சீக்கிரமே கிளம்பிட்டேன். இல்ல, நான் வரும்போது நீ அந்த பொண்ணு கிட்ட கோவமா பேசிட்டு இருந்த. ஏதோ நடந்திருக்கு. இங்க பாருங்க, அவர்கிட்ட நீங்க ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டீங்களா? சாரி மேம், சாரை பத்தி எதுவும் தெரியாதனால இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காது. சார் ஜுவல்ஸ் பார்க்கணும்னு சொன்னாங்க, நான் கோல்ட்ல காட்டினேன். அவர் பிளாட்டினம் கேட்டாரு, நான் அதை அவர்னால வாங்க முடியாதுன்னு நினைச்சு பேசிட்டேன். ஐ எம் ரியலி சாரி மேம். வாட்? பிளாட்டினம் அவர்னால வாங்க முடியாதுன்னு நினைச்சியா? உனக்கு அவ யாருன்னு தெரியுமா? அவர்னால அதை வாங்க முடியான்னு நீ எப்படி முடிவெடுக்கலாம்? இந்த இடத்துல அவர் இல்ல, வேற யாரா இருந்தாலும் நீ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். ஒருவேளை அதை வாங்க முடியாதவங்களாவே இருந்தாலும் அவங்க கிட்ட நாகரிகமா பேசி பழகுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்தது, வேலையை விட்டு உடனே தூக்கிடுவேன். மைண்ட். சாரி மேம், நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருக்கேன். சாரி சித்தார்த், சம்டைம்ஸ் இவங்க இப்படிதான் பண்ணிடுறாங்க. என்ன பண்ண சொல்ற? சரி, நீ என்ன ஜுவல் பார்த்த? அதான் எக்ஸிபிஷனுக்கு வச்சிருந்த ஜுவல்லையே வாங்கிட்டியே, இன்னும் உன் ஒய்ஃப்க்கு ஜுவல் வேணுமாமா? இல்லப்பா, அன்னைக்கு என்னோட ஒய்ஃப்க்கு மட்டும்தான் வாங்கினேன், என்னோட பேபிக்கு எதுவும் வாங்கல. அதான் என்னோட பேபிக்கு வாங்கறதுக்காக வந்தேன். உன்னோட பேபிக்கா? ஏ சித்தார்த், உனக்கு மார்னிங் தானே மேரேஜ் நடந்துச்சு, அதுக்குள்ள எங்க இருந்து பேபி வந்துச்சு? அது ஒரு பெரிய ஸ்டோரி, அதை இன்னொரு நாள் நான் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றேன். இப்போ எனக்கு அந்த பிரேஸ்லெட் வேணும். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அதை உடனே எடுத்து பேக் பண்ணி கொடுங்க. சரி, அதோட பிரைஸ் என்னன்னு சொல்லு. ஏய், அது உன்னோட பேபிக்குன்னு சொல்லிட்ட, அப்புறம் எதுக்கு பிரைஸ் பத்தி பேசுற? நான் உன்னோட பேபிக்கு கிஃப்ட் பண்ணதா இருக்கட்டும், வச்சுக்கோ. நோ 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 நிவேதிதா, நான் என்னோட பேபிக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ பிரைஸ் சொல்லு. ஐ திங்க் இட்ஸ் 1 crore. எபிசோட் 57. டேட் பண்ணலாம். ஐ திங்க் இட்ஸ் 1 crore. உன்னோட டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. இது ரொம்ப ரேரான பீஸ். இந்த டிசைன் உருவாக்குறதுக்கு நான் முழுசா 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொன்னா நீ நம்புவியா? இந்த பிரேஸ்லெட்டோட யூனிக்னஸே அதோட சென்டர்ல இருக்கிற அந்த ரேரான டைமண்ட் தான். ஓ ரியலி? நிவேதிதா, நீ ரொம்பவே டெடிகேட்டடான பர்சன். அதனால தான் உன்னால இவ்ளோ கிரியேட்டிவாவும் இனோவேட்டிவாவும் ஜுவல்ஸ் டிசைன் பண்ண முடியுது. இது என்னோட பொண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீ இன்னும் எத்தனை நாள் இந்தியால இருப்ப? ஐ திங்க் இன்னும் 1 வீக் இருப்பேன். பட் தெரியல, ஆஸ்திரேலியாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கு போனாலும் போவேன். ஓகே, நீ ஆஸ்திரேலியா போறதுக்கு இடையில டைம் இருந்தா நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பா என்னோட ஒய்ஃபும் என் பேபியும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஷியோர், எனக்கும் அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓகே, நீ ரொம்ப பிஸியா இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னோட வேலையை கண்டினியூ பண்ணு, நான் கிளம்புறேன். நான் ஒன்னும் பிஸி இல்ல, இப்ப கூட ஓகேனா சொல்லு, 2 பேரும் டேட் பண்ணலாம். ஓய், என்ன கிண்டலா? என் கூட டேட் பண்ண வேண்டிய ஆளு எனக்காக ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்கா. நான் கிளம்புறேன். சும்மாவே நீ எந்த பொண்ணுங்களையும் பார்க்க மாட்ட, இதுல ஒய்ஃப் வந்துட்டா இனி சொல்லவா வேணும்? எப்படியோ என்ஜாய் பண்ணுப்பா. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ். அப்புறம் யாராவது ஒரு நல்ல பையனா பார்த்து சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆகு. இனி இப்படியே ஊர் சுத்திட்டு இருக்காத. ஓகே? நமக்கு இந்த கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது. நான் எப்பவுமே ஃப்ரீயா யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த உலகத்தை சுத்தி வரணும். ஓகே ஓகே, என்ஜாய் யுவர் ஃப்ரீடம். நிவேதிதாவிடம் பேசிவிட்டு சித்தார்த் வீட்டிற்கு வந்து சேர சரியாக மணி 7:30 ஆகியிருந்தது. ஹை, டாடி வந்துட்டாரு. டாடி டாடி. ஹாய் மை லிட்டில் பிரின்சஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாடிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா டாடி, நான் இவ்ளோ நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டாடி, நம்ம 2 பேரும் ஓடி புடிச்சு விளையாடலாமா? தீக்ஷி குட்டி, டாடி இப்பதானே வெளியில இருந்து உள்ள வராங்க, வந்த உடனே எப்படி உன் கூட விளையாட முடியும்? டைம் ஆச்சு, முதல்ல எல்லாரும் சாப்பிட வாங்க. நீ நாளைக்கு டாடி கூட விளையாடலாம், ஓகேவா? இல்ல, நான் டாடி கூட இப்பவே விளையாடணும். டாடி, நம்ம 2 பேரும் விளையாடலாம் தானே? கண்டிப்பா விளையாடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட பிரின்சஸ் சாப்பிடணும். சாப்பிட்டாதான் நீ டாடி மாதிரி ஸ்ட்ராங்கா வளர முடியும். அப்ப நான் சாப்பிட்டா என் கூட விளையாடுவீங்களா? சாப்பிட்டா கண்டிப்பா விளையாடலாம். அப்படின்னா ஓகே. பாட்டி, எனக்கு சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு டாடி கூட விளையாட போறேன். சிவன்யா, இன்னும் ரூம்ல என்னமா பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள வந்துட்டார் பாரு, வெளியில வா. வாசுகியின் குரல் கேட்டதும் சிவன்யா தனது அறையிலிருந்து வெளியே வந்தாள். பட்டு சேலையில் இருந்து சுடிதாருக்கு மாறியிருந்தாள்.
ஹாய் சிவன்யா, நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? ம். என்னடி வாசல்ல நின்னுட்டு இருக்க? வா வந்து சாப்பாடு எடுத்து வை. அதான் நீ இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு அவளையும் சேர்த்து வேலை வாங்குற? 2 பேரையும் உட்கார வச்சு ஒன்னா சாப்பிட வை. அதுவும் சரிதான். எனக்கு தான் அப்பப்ப மூளை வேலை செய்யாம போயிடுது. வாடி வந்து நீயும் மாப்பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்து ஒன்னா சாப்பிடு. இல்லம்மா, அப்பா எல்லாரும் முதல்ல சாப்பிட்டோம், நம்ம அப்புறமா சாப்பிடலாம். சிவன்யா, அப்பா சொல்றேன்ல, மாப்பிள்ளை பக்கத்துல உட்காருமா. ம், சரிப்பா. சித்தார்த்தும் சிவன்யாவும் அருகருகில் உட்கார வாசுகி இருவருக்கும் சாப்பாடு பரிமாறினார். டாடி, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், விளையாட போலாமா? குட் கேர்ள். அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? இப்படிதான் என்னோட பொண்ணு சமத்தா இருக்கணும். வெயிட் பண்ணு, டாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சிவன்யா, மாப்பிள்ள பாப்பா கூட விளையாட போறா, நீ அதுக்குள்ள போய் ரெடி ஆகு. ரெடி ஆகவா? இந்த நேரத்துல எங்க போக சொல்றீங்க? அடியே, எங்கேயும் போக சொல்லல, உன்னை இரவு சடங்குக்கு ரெடியாக சொன்னேன். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? நைட் என்ன சடங்கு இருக்கு? ஐயோ, இவ ஒருத்தி, உனக்கு எல்லாம் விவரமா சொல்லிட்டு இருக்கணுமா? இது எதுவுமே தெரியாம எப்படிதான் இந்த குழந்தைய பெத்தியோ தெரியலையே. இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் செய். போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு உன்னோட ரூம்ல ஒரு சாரி எடுத்து வச்சிருக்கேன், அதை கட்டிட்டு அலங்காரம் பண்ணிட்டு உட்காரு. அப்பாட்ட சொல்லி மாப்பிளைய வர சொல்றேன். வாசுகி அப்படி சொல்லவும் தான் சிவன்யாவிற்கு என்ன சொல்கிறார்கள் என்று புரிந்தது. உடனே சிவன்யா கோபமாக வாசுகியை பார்த்து முறைத்தாள். என்னடி முறைக்கிற? கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் இதுதானே நடக்கும். சும்மா என்ன போட்டு முறைச்சிட்டு இருக்காம போய் கிளம்புற வேலையை பாரு. அதற்கு மேல் வாசுகியிடம் பேச முடியாமல் சிவன்யா தனது அறைக்கு சென்றாள். கடவுளே, இங்க என்ன நடக்குது? இந்த கல்யாணம் என்ன காரணத்துக்காக நடந்துச்சு? ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. என்னங்க, 2 பேரும் அரை மணி நேரத்துக்கு மேல விளையாடிட்டு இருக்காங்க. தீக்ஷி பாப்பாவை கூப்பிடுங்க, மாப்பிள்ளைய ரூம் அனுப்பி வைங்க. தீக்ஷி பாப்பா, நேரம் ஆச்சு. தாத்தா உனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறான், வா. அப்பாவும் பாவம் டயர்டா இருப்பாங்கல்ல, அப்பா போய் தூங்கட்டும். தாத்தா ப்ளீஸ், நான் இன்னைக்கு டாடி கூடவே தூங்கிக்கிறேனே. டாடி எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. டாடி, நீங்க எனக்கு கதை சொல்வீங்க தானே? கண்டிப்பா செல்லும். உனக்கு என்ன ஸ்டோரி வேணும் சொல்லு, டாடி உனக்காக சொல்றேன். என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாப்பா கூப்பிடுங்க. நான் கூப்பிட்டா மட்டும் இப்ப பேத்தி வந்துருவான்னு நினைக்கிறியா? பாவண்டி, அப்பா பாசத்துக்கு ஏங்கின புள்ள. இன்னைக்கு அப்பா பாசம் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் கூப்பிடுறேன். தீக்ஷி பாப்பா, தாத்தா கிட்ட வாங்க. உங்களுக்கு என்ன கதை வேணும்னு சொல்லுங்க, தாத்தா சொல்றேன். எனக்கு என்னோட டாடி தான் ஸ்டோரி சொல்லணும். அங்கிள் விடுங்க, நானே அவளுக்கு ஸ்டோரி சொல்றேன். தீக்ஷி குட்டி, டைம் ஆச்சு, காலையில ஸ்கூலுக்கு போனோம்ல, நாம இப்ப போய் தூங்கலாமா? ஓகே டாடி, ஆனா நீங்க எனக்கு ஸ்டோரி சொல்வீங்க தானே? என்னோட செல்ல குட்டிக்கு கண்டிப்பா ஸ்டோரி சொல்றேன். சரி வாங்க போலாம். மாப்பிள்ள, தீக்ஷி எங்க கூட இருக்கட்டுமே, நைட்டு சடங்கு இருக்கு. அங்கிள், என்னோட பொண்ணை விட இந்த சடங்கு ஒன்னும் அவ்வளவு முக்கியம் கிடையாது. நீங்க ஃப்ரீயா விடுங்க, நான் தீக்ஷியை கூட்டிட்டு ரூமுக்கு போறேன். குட் நைட் அங்கிள். குட் நைட் ஆண்டி. மாப்பிள்ள எவ்வளவு நல்லவரா இருக்காரு. எனக்கு இவரை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. நீ தான் மாப்பிள்ளையோட குணம் தெரியாம அவரை ரொம்ப மோசமா பேசிட்ட. ஆமாங்க, அதை நினைச்சா எனக்கும் இப்ப கூட கஷ்டமா தான் இருக்கு. எப்படியோ நம்ம பொண்ணு வாழ்க்கையில இதுக்கப்புறமாச்சும் சந்தோஷம் வரட்டும். எபிசோட் 58. நீ டீசென்டான ஆளா? சித்தார்த் தீக்ஷியை தூக்கிக் கொண்டு சிவன்யாவின் அறைக்குள் செல்ல, சிவன்யா அழகு சிலையாய் அவளது படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள். ஒரு நிமிடம் அவளை பார்த்தவன் கண்ணிமைக்க மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். டாடி, டாடி, நான் சொல்றது கேக்குதா? என்ன செல்லம், என்ன சொன்னீங்க? என்ன டாடி, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க காதுல வாங்காம இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொன்னதை கேட்டுச்சா இல்லையா? எனக்கு ஸ்லீப்பிங் பியூட்டி ஸ்டோரி வேணும்னு சொன்னேன். ஸ்லீப்பிங் பியூட்டி ஸ்டோரி தானே, தாராளமா சொல்லிடலாம். சரி, தூங்கறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணணும்ல, போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு டாடி உங்களுக்கு ஸ்டோரி சொல்றேன். ஓகே டாடி, நான் இப்ப வந்துடுறேன். தீக்ஷி அங்கிருந்து சென்றதும் சிவன்யாவுக்குள் சொல்ல முடியாத ஏதோ பயம் தொற்றிக் கொண்டது. சாரி சிவன்யா, என்னால எதுவும் பண்ண முடியல. எனக்கு தெரியும் இந்த கல்யாணம் எந்த மாதிரி சூழ்நிலையில நடந்துச்சுன்னு. உனக்கு இது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உன்னை எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உனக்கு வேணா இது அக்ரிமெண்ட் மேரேஜா இருக்கலாம், ஆனா எனக்கு இது உண்மையான மேரேஜ் தான். எனக்கு என்னத்தான் உன்னைய பிடிச்சிருந்தாலும் இது சம்பிரதாயங்கிற பேர்ல நடக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உன்னோட மனசுல உள்ள காயம் ஆறட்டும், அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாப்பியா இதை தொடங்கலாம். இந்த ரூம்ல நான் இருக்கிறது உனக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லிடு, நான் அங்கிள் ஆண்டி கிட்ட வேற ஏதாவது காரணம் சொல்லி வேற ரூமுக்கு போய்க்கிறேன். தேங்க்யூ சித்தார்த், என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நான் உங்ககிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு இவ்ளோ நேரம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க அதை சாதாரணமா முடிச்சிட்டீங்க.
அப்புறம் நீங்க தாராளமா இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோங்க. நீங்க வெளியில போனீங்கன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டவுட் வந்துடும். டாடி, நான் பிரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப ஸ்டோரி சொல்றீங்களா? ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க, நீங்க வந்து பெட்ல படுங்க. பெட்டில் ஏறி படுத்த தீக்ஷி தனது பெற்றோர் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். மம்மி, ஏன் எழுந்து நிக்கிறீங்க? வாங்க, வந்து என் பக்கத்துல தூங்குங்க. தீக்ஷி குட்டி, நீ டாடி கூட தூங்கு, மம்மி கீழே தூங்குறேன், சரியா? இல்ல சிவன்யா, நீ பாப்பா கூட பெட்ல தூங்கு, நான் கீழே தூங்குறேன். இல்லங்க, பரவாயில்ல, நீங்களே பாப்பா கூட தூங்குங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். சிவன்யா, நான் தரையில தூங்கிக்கிறேன், நீ பெட்ல தூங்கு. இல்லங்க, நீங்க தூங்குங்க. ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? நீங்க 2 பேரும் நான் சொல்றத கேளுங்க. 2 பேருமே என் பக்கத்துல வந்து தூங்குங்க. மம்மி, நீங்க இந்த பக்கம் தூங்குங்க. டாடி, நீங்க இந்த பக்கம் தூங்குங்க. தீக்ஷி, நீ மம்மி சொல்றத கேளு. இப்ப 2 பேரும் என் பக்கத்துல வந்து தூங்குறீங்களா, இல்ல நான் தாத்தாவையும் பாட்டியும் கூப்பிடவா? இது என்ன பிடிவாதம்? நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? உங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா சரி வராது. தாத்தா! தீக்ஷி தாத்தா பாட்டி என்று கத்த இருவரும் வேகமாக ஓடி சென்று தீக்ஷியின் வாயை மூடினார்கள். அப்பொழுது சிவன்யாவின் கைமேல் சித்தார்த்தின் கை இருக்க அது அவளுக்குள் மின்சாரத்தை பாய்ச்சிக் கொண்டு இருந்தது. அதன் விளைவாக அவளது முகமெல்லாம் குங்கும பூவாய் சிவந்திருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க அதை பார்த்த தீக்ஷி இருவரது கையையும் சட்டென்று எடுத்து விட்டாள். இப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அது வந்து வந்து போயெல்லாம் எதுவும் இல்ல. மம்மி, நீங்க இந்த பக்கம் தூங்குங்க. டாடி, எனக்கு ஸ்டோரி சொல்லுங்க. அப்படியே என்ன மாதிரியே பிடிவாத காரியா இருக்கா. பாவம், என்ன வளர்க்க என் தாத்தா என்ன கஷ்டப்பட்டாரோ. இப்பதான் அவரோட அருமை எனக்கு தெரியுது. சித்தார்த், இனி என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டா. பிறந்ததுல இருந்து அவ்வளோ பிடிவாதம். நீங்க அவளுக்கு ஸ்டோரி சொல்லுங்க. தீக்ஷி, நீ டாடி கிட்ட ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாது. சீக்கிரமே தூங்கணும், ஓகேவா? ஓகே மம்மி. சித்தார்த் தீக்ஷிக்கு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்க தீக்ஷி அருகில் சிவன்யா படுத்திருந்தாள். அவன் ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்த அடுத்த 10 நிமிடத்திலேயே தீக்ஷி உறங்கி போனாள். தீக்ஷி தூங்கிட்டா, நான் கீழே தூங்குறேன், நீ கம்ஃபர்டபுளா தூங்கு. டாடி, என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க. எப்பவும் என் கூடவே இருங்க. தீக்ஷி தூக்க கலக்கத்தில் சித்தார்த்தின் கையை இறுக பிடித்துக் கொண்டு அப்படி சொல்ல அவனோ சிவன்யாவை பார்த்தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அவ பக்கத்திலேயே பெட்ல தூங்குங்க. பாவம், நீங்களும் டயர்டா இருப்பீங்கல்ல. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா இருந்தா என்கிட்ட சொல்லு. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. நீங்க ரொம்ப டீசென்டான ஆள்னு எனக்கு தெரியும். ஏண்டா டேய், டீசென்டான ஆளா? நீதான் அவன் குழந்தைக்கு அப்பான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை நைட்டோட நைட்டா இங்க இருந்து துரத்திடுவா. அவ நல்லா இருந்தா கூட நீ அதை கெடுத்துருவ போலே. பேசாம அமைதியா தூங்கு, என் பொண்டாட்டிய நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? அது யாரும் இல்லையே. நான் தூங்கறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்றது வழக்கம், அதான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஓ, சரி சரி, தூங்குங்க. குட் நைட். குட் நைட். நல்ல வேலைடா சித்தார்த், சிக்கல. உன்னோட மனசாட்சி கிட்ட கேர்ஃபுல்லா இரு, இல்லனா அவனே உன்னை கோத்து விட்டுடுவான் போல. இப்ப யார்கிட்ட பேசுறீங்க? இப்போ கடவுளுக்கு தேங்க்யூ சொன்னேன். டெய்லி அவருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லணும்ல. சித்தார்த் அப்படி சொன்னதும் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்தவள் பின்பு திரும்பி படுத்துக் கொண்டாள். லூசாடா நீ, பேசாம படு. தன்னைத்தானே திட்டி தீர்த்து கொண்டவன் அவனும் அதே படுக்கையில் படுத்தான். அதிகாலையில் சித்தார்த் கண் விழிக்க அவனது உடல் ஏதோ கணங்களை தாங்கிக் கொண்டிருப்பது போல் உணர்ந்தான். உடனே கண்களை விழித்து பார்க்க அவன் மேல் தீக்ஷி உறங்கிக் கொண்டிருந்தாள். அவனது கையில் தலை வைத்து அவனை அணைத்தவாறு சிவன்யா உறங்கிக் கொண்டிருந்தாள். இப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு இருந்தேன். இப்ப என் மேல உயிரே வச்சிருக்க என் பொண்ணு, நான் உயிரே வச்சிருக்க என் பொண்டாட்டி, இப்படி 2 பேரை என் வாழ்க்கையில அனுப்புனதுக்கு கடவுளே தேங்க்யூ. ஒரு கையில் தனது மகளை இறுக அணைத்துக் கொண்டவன் மெதுவாக எழுந்து சிவன்யாவின் நெற்றியில் தனது இதழ் பட்டும் படாமலும் ஒரு முத்தம் வைத்தான். அவனது இதழ் பட்டதும் சட்டென்று சிவன்யா கண்விழிக்க சித்தார்த் தூங்குவது போல் அவனது கண்களை மூடிக்கொண்டான். சித்தார்த், இப்ப மட்டும் அவ கண்டுபிடிச்சிட்டான் வை, அவ்வளவுதான், நீ செத்தாடா. அட கடவுளே, நான் ஏன் அப்படி தூங்கிட்டு இருக்கேன்? நல்ல வேலை அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஒருவேளை என்ன இந்த நிலைமையில அவர் பார்த்திருந்தா என்ன என்ன நினைப்பாரு? தீக்ஷி, தீக்ஷி குட்டி, எந்திரடா, ஸ்கூலுக்கு போகணும்ல, டைம் ஆச்சு, எழுந்திருங்க. அப்பாடா, தப்பிச்சேன்டா. நல்ல வேலை கண்டுபிடிக்கல என்று தனக்குள் நினைத்துக் கொண்டவன் அப்பொழுதுதான் கண் விழிப்பது போல் மெதுவாக கண்களை திறந்தான். எபிசோட் 59. நான் ஸ்கூலுக்கு போறேன். சித்தார்த் அப்பொழுதுதான் தூங்கி எழுவது போல் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான்.
குட் மார்னிங். அதுக்குள்ள காலையில ஆயிடுச்சா? 6 o'clock ஆயிடுச்சு. அவ நல்லா உங்க மேல ஏறி தூங்கிக்கிட்டு இருக்கா. பாவம், நீங்க தான் தூங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. இருங்க, அவளை நான் கீழே தூக்கி போட்டுறேன். நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குங்க. அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணோம்ல. நீ போய் ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ணு. அவ தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நானே அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். அச்சோ, உங்களுக்கு எது கஷ்டம்? நீங்க தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். அவளை கிளப்புறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ணு போ. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். சரி, நான் போய் அவளுக்கு லஞ்ச் ரெடி பண்றேன். தாத்தா, தாத்தா, இங்க வந்து நியூஸ பாருங்க. என்னம்மா, என்ன நியூஸ்? இந்த மீடியாக்காரங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நாம அந்த செக்யூரிட்டி கிட்ட உள்ள போறதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருந்தத வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. நீ என்னம்மா சொல்ற? நாம அங்க கெஞ்சிட்டு இருந்தத வீடியோ எடுத்துட்டாங்களா? அட கடவுளே, இது யார் பார்த்த வேலைன்னு தெரியலையே. யாரா இருந்தாலும் கண்டிப்பா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இது எந்த சேனல்காரன்னு பாரு, நான் உடனே அவன் மேல கேஸ் போடுறேன். கேஸ் போட்டு என்ன தாத்தா ஆக போகுது? நம்மளோட மானம் இன்னமும் தான் போகும். என்ன, இவங்க இன்னும் ஒரு வாரம் பேசுவாங்களா? அதுக்கப்புறம் அவங்களே மறந்துடுவாங்க. நம்ம கேஸ் போட்டோம்னா அது வருஷ கணக்குல போகும். விடுங்க தாத்தா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவன்யா தானே. அவளை நான் சும்மா விட மாட்டேன். சிவன்யாவை அதித்தி திட்டிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த திருமணத்தில் என்னென்ன சுவாரஸ்யமாக இருந்தது என்று நியூஸில் சொல்லப்பட்டது. இதுவரை தமிழ்நாட்டில் இவ்வளவு ஆடம்பரமாக எந்த திருமணமும் நடந்ததில்லை என்று அனைவராலும் சொல்லப்படும் அளவுக்கு அந்த திருமணம் நேற்று நடந்திருக்கிறது. அந்த திருமணத்தில் மணப்பெண் கழுத்தில் அணிந்திருந்த வைர நெக்லஸ் தி ஜுவல் டிசைனர் நிவேதிதாவின் மாடல் என்றும் அதன் மதிப்பு கிட்டத்தட்ட பல கோடிகள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல் மணப்பெண் அணிந்திருந்த சாரியும் வேர்ல்ட் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனரால் உருவாக்கப்பட்டது என்றும் அந்த சாரியின் மதிப்பு பல கோடி என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு நியூஸ் ரீடர் நியூஸ் வாசிக்கும் பொழுதே சிவன்யா அணிந்திருந்த நெக்லஸின் இமேஜையும் அவள் அணிந்திருந்த உடையின் இமேஜையும் டிவியில் காண்பித்தார்கள். அதை பார்த்த அதித்தி அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டாள். தாத்தா, இங்க பாருங்க, இந்த நெக்லஸ் தான் நான் நேத்து அந்த சிவன்யா கழுத்துல பார்த்தேன். இது எப்படி இவளுக்கு கிடைச்சிச்சு? அப்படின்னா உண்மையாவே அந்த செலிபிரிட்டி சிவன்யாவும் சித்தார்த்தம் தானா? எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா அதித்தி? நானும் அந்த மேரேஜ்க்கு போனேன். எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் மேன் கிட்ட கூட கேட்டு பார்த்துட்டேன் உள்ள இருந்தது யாருன்னு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, உள்ள நடந்ததை யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. அதனால அவங்க யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் எங்கேயும் லீக் ஆகல. அந்த அளவுக்கு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னால கண்டிப்பா ஏதோ பெரிய சீக்ரெட் இருக்கு. இதை நாம தெரிஞ்சுக்கணும்னா அந்த சிவன்யாவை இங்க கூப்பிட்டு அவகிட்ட பேச்சு கொடுத்தாதான் முடியும். நீங்க அவளை இங்க விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுங்க. அவ இங்க வந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் தாத்தா. நீ என்ன அதித்தி சொல்ற? அவளை எதுக்காக நாம விருந்துக்கு கூப்பிடணும்? நம்ம அவளை எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருப்போம். இப்ப அவளை வழிய கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணுமா? தாத்தா, நான் ஒன்னும் அவளுக்கு ஆசைப்பட்டு விருந்து வைக்கிறதுக்கு கூப்பிட சொல்லல. அவ வந்தாதான் நமக்கு இருக்கிற டவுட் கிளியர் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க போன் பண்ணி அவளை இன்வைட் பண்ணுங்க. நீ சொல்றது சரிதான். எப்படியோ சிவன்யா கிட்ட இருந்து நம்மளால உண்மையை ஈஸியா வர வச்சிட முடியும். நான் இப்பவே அவளுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன். தீக்ஷி குட்டி, சீக்கிரம் சாப்பிடுடா, வேன் வந்துடும். மம்மி, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்கூலுக்கு டாடி கூட கார்ல போவா? டாடிக்கு நிறைய வேலை இருக்கும்டா, நீ வேன்லயே போ. அதெல்லாம் எனக்கு எந்த வேலையும் இல்ல. என்னோட லிட்டில் பிரின்சஸை விட எனக்கு வேற என்ன பெரிய வேலை இருக்க போகுது? மை பிரின்சஸ், இன்னைக்கு டாடியே உங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறேன். ஓகேவா? ஓகே டாடி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ மை லிட்டில் பிரின்சஸ். சிவன்யா, உன்னோட போன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், போய் யாருன்னு பாரு. சரிம்மா, இத போறேன். போன் அடிச்சுட்டே இருக்கு, அட்டன் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்க? தாத்தா தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாருன்னு தெரியலையே. அட்டன் பண்ணவா வேண்டாமா? நேத்து நடந்ததை நினைச்சு அந்த மனுஷனுக்கு நைட் ஃபுல்லா தூக்கம் வந்திருக்காது. அதனாலதான் இப்ப உங்ககிட்ட என்ன ஏதுன்னு விசாரணை நடத்துறதுக்கு போன் பண்றாரு. நீ போன் எல்லாம் எடுக்க வேணாம், சும்மா இரு. பரவாயில்ல ஆண்டி, அவங்களுக்கு என்னதான் வேணும்னு நம்மளும் பார்க்கலாம். சிவன்யா, நீ போன் அட்டன் பண்ணி என்னன்னு கேளு. ஓகே. ஹலோ தாத்தா, சொல்லுங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? உன்னோட கல்யாணத்துக்கு வரணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா என்னால வர முடியல. சாரிம்மா. பரவாயில்ல தாத்தா. நீ பரவாயில்லன்னு சொல்லிட்ட, ஆனா என்னோட மனசுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீ இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இல்லையா? அதனால நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு விருந்து வைக்கலான்னு இருக்கோம். நீ உன்னோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்துடுமா? தாத்தா, அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. உங்க மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. இப்ப எதுக்கு விருந்து? அதெல்லாம் எதுவும் வேணாம் தாத்தா. இல்லம்மா, கண்டிப்பா நீ வரணும். நீ வந்து விருந்து சாப்பிட்டாதான் என் மேல உனக்கு எந்த கோபமும் இல்லைன்னு நான் நம்புவேன். சிவன்யா, வரேன்னு சொல்லு. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சிருந்தா எதுக்கு நாம அங்க போகணும்? நம்மளை வச்சு அவங்க என்னதான் பண்றாங்கன்னு நாமளும் பார்க்கலாம்.
மாப்பிள்ளை சொல்றதும் சரிதாம்மா. அவங்களோட மோட்டிவ் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் தானே. அதனால நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரி தாத்தா, நானும் அவரும் மதியம் வரோம். சரிம்மா, ரொம்ப நல்லது. சீக்கிரம் வாங்க, நான் போனை வச்சிடுறேன். என்ன தாத்தா, ஒத்துக்கிட்டாளா? முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னா, அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, வரேன்னு சொல்லிட்டா. சரி, நான் வேலைக்காரங்க கிட்ட சொல்லி சமைக்க சொல்றேன். நீ உன்னோட ஆன்டிஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொல்லு. சரி தாத்தா, நான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மதியம் 2 மணி அளவில் சித்தார்த்தின் கார் காசிநாதனின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. எபிசோட் 60 விருந்து. சொன்ன மாதிரியே சிவன்யா வந்துட்டா. அதித்தி, இங்க பாரு யார் வந்திருக்கான்னு. சிவன்யா, வா வா, உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஹாப்பி மேரிட் லைஃப். இவங்களுக்கு என்ன ஆச்சு? எப்பவும் நம்மளை பார்த்தாலே எரிஞ்சுதானே விழுவாங்க. இன்னைக்கு இவ்வளவு பாசமா பேசுறாங்க. ஒருவேளை வேற யாரும் நினைச்சிட்டாங்களா? இல்லையே, தெளிவா தானே உன்னோட பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. சிவன்யா, இதுக்கு பின்னால ஏதோ இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படிலாம் இருக்காதுங்க. தாத்தாக்கு என் மேல கொஞ்சமாவது பாசம் இல்லாமல இருக்கும். நீங்க வாங்க, உள்ள போலாம். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. நீ வேணா பாரு, கண்டிப்பா இதுல என்னமோ இருக்கு. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? 2 பேரும் எதுவும் பேசிட்டே நிக்கிறீங்க. உள்ள வாங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல தாத்தா, இது வரோம். அவர்கள் இருவரும் உள்ளே செல்ல ராஜேந்திரனை தவிர காசிநாதன் பெற்ற அனைத்து பிள்ளைகளும் அந்த ஹாலில் ஒன்றாக கூடியிருந்தார்கள். சிவன்யா, பாத்தியா? உன்னை பாக்கிறதுக்காக உன்னோட 2 அத்தையும் வந்திருக்காங்க. என்னம்மா அங்கேயே நின்னு அப்படி பாத்துட்டு இருக்க? உள்ள வா, வந்து உட்காரு. என்ன தெரியலையா? நான் வாணி, உங்க அப்பாவோட அக்கா. இவ ராணி, உங்க அப்பாவோட இன்னொரு அக்கா. வணக்கம் அத்தை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோமா. என்னம்மா, தூரத்துல இருந்தா எங்க எல்லாரையும் அப்படியே மறந்துடுவியா என்ன? நீ என் தம்பியோட சொந்த பொண்ணு. உன்னோட கல்யாணத்துக்கு நீ எப்படி எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணாம இருக்கலாம்? அப்பா எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னானா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்லை. உண்மையா சொல்லணும்னா அப்பாவுக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். இது திடீர்னு பண்ண ஏற்பாடால் நடந்த கல்யாணம். அதனாலதான் யாரையும் இன்வைட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம நீங்க எங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. புது பொண்ணு மன்னிப்பெல்லாம் கேட்காதம்மா. நாங்களும் அடிக்கடி வந்து பார்த்துருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் திருச்சியில இருக்கேன், அவ புதுக்கோட்டையில இருக்கா. இனிமே ஏதாவது நல்லது கெட்டதுன்னா எங்களுக்கும் சொல்லுங்க. அப்பதானே எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். சரி சரி, அங்கேயே நின்றுட்டு இருக்காம வா, வந்து என் பக்கத்துல உட்காரு. தம்பி, நீங்களும் தான் வந்து உட்காருங்க. இந்த வீட்டுல இருக்க பிசாசுகளையே தாங்க முடியல. இதுல வெளியூர்ல இருந்து வேற வந்திருக்குங்க. என்ன ஆக போகுதோ தெரியல. என்ன தம்பி, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. அப்புறம் சிவன்யா, அவ்வளோ பெரிய கிங் பேலஸ்ல உன்னோட கல்யாணம் நடந்ததாமே? ஆமா, அவ்வளோ பெரிய மஹாலை எப்படி புக் பண்ணீங்க? அதுக்கு எவ்வளோ காசு கேட்டாங்க? நிறைய பணம் செலவழிச்சிருப்பீங்க போலயே. இல்லங்க, உண்மையா சொல்ல போனா நான் அந்த மஹாலுக்கு பணம் எதுவும் கொடுக்கல. அந்த மஹாலுக்கு இன்சார்ஜா இருக்கிறவரை எனக்கு ஏற்கனவே தெரியும். அவர் என் கூட ஆர்மியில இருந்தவர். அந்த பழக்கத்துல தான் அவர் என்கிட்ட பேசி நான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பேலஸ்க்கு பணம் கொடுக்காமையா அங்க கல்யாணம் பண்ணீங்க? சரி, அன்னைக்கு நீ போட்டிருந்த நெக்லஸ் ரொம்ப காஸ்ட்லியானதா? அது கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் இருக்குமாமே. ஐயோ, அது ஒன்றும் அவ்வளோ பணம்லாம் இல்லைங்க. அது சும்மா பஜார்ல சீப் அண்ட் பெஸ்டா வாங்கினது தான். என்ன பஜார்ல வாங்கினதா? ஆனா அது ஏதோ ஜுவல் டிசைனர் உருவாக்குனதுன்னு பேசிக்கிட்டாங்க. இல்லைங்க, ஆக்சுவலி அங்க அன்னைக்குன்னு ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலியோட கல்யாணமும் நடந்துச்சு. அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப சிவன்யாவோட கல்யாண சாரி காஸ்டியூம் டிசைனர் உருவாக்குனது தானே? நீங்க எல்லாரும் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கும் நல்ல பெரிய பணக்கார வீட்டு ஆளுங்க மாதிரி கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லாததுனால அந்த இன்சார்ஜ் கிட்ட கேட்டு மஹால் மட்டும் தான் புக் பண்ணேன். அப்போ அவர் தான் அங்க இந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டு கல்யாணம் நடக்குது, அங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னாங்க. இப்பதான் மார்க்கெட்ல எந்த ஒரிஜினலுக்கும் ஈஸியா டூப்ளிகேட் கிடைக்குதுல, அதான் மார்க்கெட்ல அலைஞ்சி எப்படியா அந்த மாதிரி வாங்கிட்டேன். என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நான் பண்ணது இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன அதெல்லாம் டூப்ளிகேட்டா? நீ மோசமானவன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யூ சீட்டிங் ஃப்ராட். தாத்தா, இவன் எல்லாரும் எப்படி ஏமாத்திருக்கான் பாத்தீங்களா? எனக்கு தெரியும் இவன் ஒரு பிச்சைக்காரன்னு. இவனால எப்படி இதெல்லாம் இவளுக்கு வாங்கி கொடுக்க முடியும்னு அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆனாலும் எதுவும் லாட்டரி சீட் அடிச்சிருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா இவன் இவ்ளோ கேவலமானவனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்பா, என்னப்பா இப்படிப்பட்ட ஒருத்தனை பாக்குறதுக்காகவா என்னையும் ராணியும் இவ்வளவு தூரம் வர சொன்னீங்க? நல்லா உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளையே தான் அவன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். இவனை பார்க்க வந்து தேவையில்லாம எங்க டைம் தான் வேஸ்ட். இந்த ஒன்னும் இல்லாத பிச்சைக்காரனை பாக்குறதுக்காக நாங்க இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வரணுமா என்ன? அத்தை, அப்படியெல்லாம் அவரை பேசாதீங்க. வாய மூடு. யார் யாருக்கு அத்தை?
உங்க அப்பாவை பார்த்தாலே எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் அவனை நாங்க பார்க்கவே வரமாட்டோம். ஏதோ அப்பா கூப்பிட்டதுனால தான் வந்தோம். இங்க வந்து பார்த்தா உங்க அப்பாவுக்கு சலைச்சவன் இல்லைன்னு அவனே நிரூபிச்சிட்டான். ஐயா, சாப்பாடெல்லாம் தயாரா இருக்கு, எல்லாரும் சாப்பிட வாங்க. இவங்க கெட்ட கேடுக்கு இவங்களுக்கு சாப்பாடு ஒரு கேடா? சாப்பாடெல்லாம் ரோட்ல வர எவனாவது பிச்சைக்காரனுக்கு கொடு. தாத்தா, எனக்கு இவங்க 2 பேரையும் பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. நான் முதல்ல இங்க இருந்து போறேன், இல்லனா இவங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அக்கா, போதும், நிறுத்துங்க. நான் ஒன்னும் இங்க சாப்பிட வரேன்னு சொல்லல, நீங்களா தான் எங்களை கூப்பிட்டீங்க. நீங்களா எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டதுக்கு நாங்க ஒன்னும் பண்ண முடியாது. போதும், நிறுத்துடி, ரொம்ப நடிக்காத. நல்லா பிளான் போட்டு தானே நீங்க ஊரை ஏமாத்திருக்கீங்க. அக்கா, நாங்க யார்கிட்டயாவது வந்து இது காஸ்ட்லியான பொருள், நாங்க இந்த மாதிரி பணம் வச்சிருக்கோம்னு சொன்னோமா? எங்களோட சந்தோஷத்துக்காக நாங்க எப்படி கல்யாணம் பண்ணணுமோ அப்படி கல்யாணம் பண்ணோம். நீங்களா தப்பா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஏ சிவன்யா, வாய மூடு. ஒரு பிச்சைக்காரனோட பொண்டாட்டி நீ என்ன எதிர்த்து பேசுறியா? உன்ன. அதித்தி கோபமாக சிவன்யாவை அடிக்க கை ஓங்கினாள். அப்பொழுது சித்தார்த் சட்டென்று அதித்தியின் கையை பிடித்தான். அதித்தி, நான் உன்னை ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்னோட சிவன்யாவை நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன சொன்னாலும் ஏத்துப்பேன், ஆனா என்னோட சிவன்யாவை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சிவன்யா, முதல்ல வா, இங்கிருந்து கிளம்பலாம். இங்க உள்ளவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது.